ஒரு மனுஷனுக்கு எது மாதிரி சங்கம் அமைகிறதோ அது மாதிரி மனப்பான்மையும் பொழுதுபோக்கும் சரித்திரமும் அமைஞ்சுடுறது. அதனாலே சங்கத்துக்கு ரொம்ப பலம் இருக்கு. துஷ்ட சங்கம் இல்லாம ஒருவனை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப சிரமசாத்தியம். சத் சங்கத்தை நாம் தேடிண்டு போகணும். துஷ்ட சங்கம் சர்வத்திர இருக்கு. எந்த சமயமும் எந்த மனுஷனையும் தன்னுடைய சுயநலத்துக்கு ஆக்கிவிடுறவர்கள் துஷ்டர்கள். பிறநலத்துக்காகவே அலைஞ்சிருக்கிறவர்கள் சாதுக்கள். இத்தகைய சாதுக்கள் எங்கேயும் பூஜிக்கப்படுறார்கள். ஆனால் அந்த சாதுக்களை கொண்டுதான் ஒருவனுக்கு சர்வமங்கலமும் உண்டாகிறது, பகவான அடைகிறான், உத்தம குணங்கள் ஏற்படுறது. உலக வாழ்க்கைக்கும் சாது சங்கம் தேவைப்படுறது. துஷ்ட சங்கம் அப்படின்னால் அன்றைக்கு ஒரு நாள் சொன்னோம், குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு ஹேதுவகா கூணி வந்தாள் அப்படின்னு சொன்னோம். இது மோட்ச தர்மம் இல்லை, நம்முடைய ஞான வைராக்கியத்தை கெடுத்து விடல. குடும்ப வாழ்க்கைக்கு இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு துஷ்ட சங்கமாக வந்தாள் கூணி அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து ஆரம்பிச்சோமானா பகவானுடைய சரணத்தை அடையறதுக்கான ஒரு பரிபாகம், அந்த பரிபாகத்துக்கும் விரோதமாக துஷ்ட சங்கம் போய் பலிக்கும் அப்படிங்கிற வரையிலும் துஷ்ட சங்கங்களுடைய ஒரு சாமர்த்தியம். சத் சங்கமும் அப்படித்தான். சத் சங்கம் தனக்கு அல்ப விஷயத்துல உபகாரம் பண்றதுக்காக வரக்கூடிய சாதுக்கள் உடனே அவனுடைய ஒரு நன்னம்பிக்கைக்கு பாத்திரமாகி அவனை பகவானுடைய சரணம் வரையிலும் கொண்டு சேர்த்து விடுறார்கள். அதனால இவனுக்கு சத் சங்கத்தினால அடையக்கூடிய லாபம் பரமார்த்த லாபம் அப்படிங்கிறதோட மட்டிலும் இல்லாதபடி லோக உலக வாழ்க்கையிலையும் சத் சங்கத்தினால் அவனுக்கு லாபம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த சத் சங்கம் துஷ்ட சங்கம் இது ரெண்டையும் விபாகம் பண்ணி நாம் எப்படி நம்முடைய உலக வாழ்க்கையிலேயே தெரிஞ்சுக்க முடியுமோ அதுபோலயே சாஸ்திரங்களும் நமக்கு எடுத்து காட்டுண்டே வர்றது. பாகவத ராமாயணாதி இதிகாசங்கள்லையும் துஷ்ட சங்கத்தினால கெட்டு போறதையும் சத் சங்கத்தினால உயர்வு அடைகிறதையும் பல கோணங்கள்ல எடுத்து காண்பிச்சுட்டே தான் போயிருக்கிறார்கள். ஆனால் நம்ம சத் சங்கம் பகவானுடைய கிருப்பையினால்தான் ஒரு ஜீவனுக்கு பிராப்தமாகிறது அப்படின்னு சொல்றார் துளசிதாஸ். பினு சத் சங்க விவேகன ஹோஜி ராம கிருபா பீணு சுலபன சோஜி சத் சங்கத முத மங்கள மூலாகா சோயி பல சிதி சபு சாதன பூலா பினு சத் சங்க விவேகன ஹோஜி. முதல்ல சத் சங்கம்ங்கிறது ஒருத்தனுக்கு இல்லையானால் அவனுக்கு விவேகம் கூட உண்டாகாது என்று சொல்லுகிறா. விவேகம்ங்கிறது இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விவேகம். நான் மனுஷன் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா. மனுஷன் மாடாட்டம் இருந்தாக்க மனுஷன் மிருகம் மாதிரி இருந்தானா அப்போ அந்த மனுஷனுக்கு விவேகம் இல்லை அப்படின்னு தான் பொதுவா சொல்லுவா. விவேச்சனம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு விவேகம்னு பெயர். அதாவது தமிழ்ல இப்பெல்லாம் பகுத்தறிவு அப்படின்னு சொல்றாளே, பகுத்து அறிந்து கொள்வது, விவேச்சனம் பண்ணி தெரிந்து கொள்வது. இது நல்லதா இது கெட்டதா, இப்படி செய்யலாமா இது அப்படி செய்யலாமா செய்யக்கூடாது என்கின்ற ஒரு விபாகம். அது கூட சத்சங்கம் இல்லாதவனுக்கு தெரியாது என்று சொல்ற. இது புஸ்தகங்களை போட்டு ஜனங்களுக்கு அதை பிரச்சாரம் பண்ணிட முடியாது. சத்சங்கம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு அந்த சத்சங்கம் சம்ஸ்காரத்திலேயே வந்துருக்கு. நம்ம அப்பா அம்மாவே அத்தகைய சாதுக்களா இருந்திருக்கா. அதனாலே அவளை பார்த்தே நம்மள அந்த பழக்கத்திலேயே பழக்கி விட்டுட்டார். நம்முடைய சிநேகிதர்கள் பரிவாரங்கள் எல்லாமே சத்சங்கமா இருக்கும் பொழுது தர்மாதர்மங்கள் சபாவத்திலேயே நமக்கு தெரிஞ்சு விடுறது. இது செய்யக்கூடாது அப்படிங்கறத நாம் புஸ்தகம் படிச்சுதான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லாம சபாவமாவே நமக்கு தெரிஞ்சு விடுறது. அப்படிங்கிறதுக்கு அடிப்படை சத்சங்கம் தானே. ஆனால் நம்ம சத்சங்கம் இல்லாத போனால் ஒரு மனுஷனை துஷ்ட சங்கத்துல கொண்டு தள்ளிவிடும். ஆக சங்கம் இல்லாம ஒரு மனுஷன் இருக்கவே கூடாது. கோவர்தனன் அப்படிங்கிற ஒருவனுடைய சரித்திரம் நம்ம எழுதியிருக்கோம். அந்த கோவர்தனன்கிறவன் ரொம்ப உத்தமமான பையன், கல்யாணமாய் எடுத்து பரம பக்தனா இருந்தான், சன்மார்க்கத்தில் இருக்கிறவன்.
ஒரு துராச்சாரம் அவனிடத்துல கிடையாது. அந்த பையனுக்கு சாதுக்களை கண்டா ஒரு பிரியம். ஒரு நாள் இப்படி தெருவோடு போயின்னு இருந்தான். விஷ்ணுதாசருங்கிற ஒரு சாது வழியா வந்துட்டு இருந்தார். அவனை பார்த்ததும் தன்னுடைய கிரகத்துக்கு அழைச்சன் வந்தார். அவருக்கு சேவை பண்ணினான். கோவர்தனனும் அவனுடைய மனைவியுமாக சேவை பண்ணிட்டு இருக்கார்கள். ஒரு நாள் 2 நாள் ஆகி அந்த சாது கிளம்பும் பொழுது இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு போங்கள் என்று பிரார்த்திச்சுக்கிறார்கள் இந்த தம்பதிகள். அவர்களுக்கு தன்னிடத்தில் உள்ள ஒரு சுத்தமான பிரேமையை பார்த்து மற்றொரு நாள் தங்கிவிட்டார். அப்புறம் 1 வாரம் தங்கிவிட்டார். அப்புறம் 1 மாசம் தங்கிவிட்டார். இந்த குழந்தைகளிடத்திலே அவருக்கு ரொம்ப ஒரு கருணை உண்டாயிடுத்து. தினசரி பாகவதம் சொல்லிட்டு இருக்கிறார், ராமாயணம் சொல்லிட்டு இருக்கிறார். தினசரி சத்சங்கத்திலேயே இந்த குழந்தைகளுக்கு பொழுது போகிறது. கிரகத்திலேயே ஒரு சாதுவை கொண்டு வச்சென்று அவருக்கு சேவை பண்ணி கொண்டு அவரையே தன்னுடைய தகப்பனாராக பாவித்து கொண்டு இந்த தம்பதிகள் இப்படியே சுகமாக பொழுது போக்கின்றிருக்கிறார். அவருக்கு சேவை பண்ணி கொண்டு. அதனால் ஒரு நாள் அந்த மகாத்மா நினைச்சின்றார், நாம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு புறப்பட்டு வந்தோம். ஆனால் இந்த தம்பதிகளிடத்தில் நமக்கு ஒரு தன்னறியாத ஒரு பாசம் வந்துடுத்தே. இவர்களுக்கு நாம் அகப்பட்டு நிட்டோமே. எப்பொழுது புறப்பட்ட ஆளும் இவர்கள் கண்ணை கசைக்கின்ற அழறார்கள். அதனால இவர்களுக்கு தெரியாத புறப்பட்டு விடுறதான் நல்லது என்று நினைத்து கொண்டு அவர் எப்பொழுதும் வாசல தானே படுத்துப்பார். ராத்திரி எழுந்து போயிட்டார். காலமே எழுந்து பார்த்தா முதல் காரியம் இவாளுக்கு குருநாதரை சேவிக்கிறது தான். வாசல வந்து பார்த்தா அவளுடைய குருநாதரை காணும். காணலேனது மிகவும் துக்கப்பட்டால். இங்க ஓடினாள், அங்க ஓடினாள், விசாரிச்சால். மத்தியானம் வந்துருவார்னு பார்த்தார், சாயங்காலம் வந்துருவார்னு பார்த்தார். ஒரு நாள் பூரா வல்லேனதும் அதையே நினைச்சு கொண்டு கண்ணீர் விட்டு பொழுது போக்கின்றிருக்கிறார். எப்படியெல்லாம் நம்ம பொழுது போக்கினோம், குரு சேவை எப்படி எல்லாம் பண்ணினோம், என்னென்னலாம் குருநாதர் சொன்னார் என்று திருப்பி திருப்பி அதே அவளுடைய சிந்தனையில ஓடின்னு இருக்கு. இவரோ எங்கேயோ தபசுக்கு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. இப்படி நாட்கள் ஓடின்னு இருந்தது. இந்த கோவர்தனனுக்கு இப்பொழுது சத் சங்கம் இல்லை இல்லையா? ஒரு சங்கம் இல்லைன்னா உடனே இன்னொரு சங்கம் வந்துடும். பேசுறதுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி வாசல்ல போவோம். போனா வாசல்ல வர மனுஷால் எத்தகைய வார்ப்பான்னு சொல்ல முடியாது. 2-3 வீட்டுக்கு அந்தாண்ட போய் பேசுறதுக்கு ஆரம்பிச்சான். 2-3 பசங்க இவனை பிடிச்சனுட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக சூதாட ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் மதுபானத்துக்கு போயிட்டார். அப்புறம் வேசி வீட்டுக்கே போயிட்டார். எப்பொழுதும் வீட்டிலே மறந்து தருதலையாக திண்டாடின்னு இருக்கான் இந்த கோவர்தனன்கிறான். அவனுடைய பத்தினி கிரகத்தில் இருந்து கொண்டு பகவத ஆராதனம் பண்ணி கொண்டு பாகவத்தை வச்சு படிச்சு கொண்டு கண்ணீர் விட்டு இப்படி போயிட்டாரே பர்த்தா என்று அழுதுன்றிருக்கிறாள். சில சமயம் அவன் வருவான்னு சந்தோஷப்பட முடியாது. ஏனால் அவருடைய பத்னியை செம்மையா அடிச்சு உதைச்சு ஹிம்சை பண்ணி குடி மயக்கத்துல அவளுடைய பூஷணங்கள்லாம் கயிற்று போயிடுவான். போய் வேசி வீட்டுல போயிடுவான். இல்ல சூதாட்டத்துல கொண்டு போட்டு விடுவான். இப்படி தடுமாறின்னு இருக்கிறான். இவளுக்கு நரக்க வேதனையா போயிடுத்து. அப்போ இவள் நினைச்சு பார்க்கிறாள், ஒரு நாள் இவளுக்கு குமரி என்று தாங்கல. ஒண்டியாதான் படுத்துட்டு இருக்கிறார். ராத்திரி 12 மணிக்கு தூக்கம் வரல. அவன் எங்க போய் படுத்துட்டு இருக்கிறானோ, எங்க கிடக்கானோ. இப்படி ஒரு நரக வாழ்க்கையா போயிடுத்தே நமக்கு. இனிமேல் அவருக்கு நல்ல புத்தி வருமா, திருந்துவரா என்று நினைக்கும் பொழுது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி குருநாத் சில மாசங்களுக்கு முன்னாடி சத் சங்கத்தில் இருந்து எப்படி இருந்தார் அவர் அப்படிங்கிற நனவு வர, அப்போ கண்ணீர் விட்டு கொண்டே நம்ம குருநாதர் நம்ம மாத்திரையே தங்கி இருந்தாரே, அவர் இருந்திருந்தா இவர் இப்படி போயிருப்பாரா, இவரை போக விடுவரா, நான் யாரிடத்துல என் துக்கத்தை சொல்லிப்பேன் குருநாதா அப்படின்னு கண்ணீர் விடுறாள் இந்த உத்தமி. பட்டு பட்டுன்னு கதவு இடிக்கிற சத்தம் கேட்டது. எழுந்து ஓடி போய் கதவை திறந்தா வாட்ட சாட்டமா நின்று இருக்கிறார் விஷ்ணுதாசர். எங்கேயோ தன்னுடைய தபசெல்லாம் முடிச்சுண்டு இந்த குழந்தைகளை பார்க்க மறுபடியும் வந்துட்டார். உடனே வாரி சுருட்டி எழுந்து கொண்டு இவள் சேவிச்சுட்டு கை குவிச்சென்றால் அவர் உரிமையோட கேட்கிறார், கோவர்தனன் எங்க? குருநாதரை உட்கார வச்சுட்டு கண்ணீர் விடுறார். ஏமா கண்ணீர் விடுற? அவர் எங்க இருக்கிறாரோ, எங்க இருக்கிறார் சொல்லு. அவர் இப்ப மார்க்கம் தவறிவிட்டார் சுவாமி, நீங்க அவரை கைவிட்டு விட்டேள். அவருக்கு வேற சங்கம் கிடைச்சு விடுத்து கண்ணாபுண்ணான்னு போயிட்டார். என்னைக்காவது ஒரு நாள் வந்தாலும் அடிக்கிறார், மொத்துறார், ஹிம்சப்படுத்துறார். குருநாதா ஒன்னும் தெரியாதது மாதிரி கேட்கிறீரே,
இப்பொழுதுதானே உங்களை நினைச்சுண்டு நான் அழுதேன். நீங்கள் இருந்தால் அவர் அப்படி போயிருக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சுண்டு அழுதேனே. சரி, அவன் எங்க இருக்கான் இப்போ? அவன் இருக்கிற இடம் நான் சொல்லுவேன், ஆனால் தேவரீர் போகக்கூடிய இடம் இல்லையே. அது சொல்லு அந்த இடத்தை. இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு அந்த வேசி வீட்டை சொல்லிவிட்டாள். ஆனால் எப்போ அவன் மார்க்கம் தவறி போயிட்டானோ இனிமே அவனுக்கு நமக்கு என்ன அப்படின்னு போக வேண்டியதானே இல்லையா? அப்படின்னு இனிமே இந்த வீட்டுக்கு நம்ம வரத்துக்கு இல்லை அப்படின்ட்டு போயிட வேண்டியதானே. ஆனால் இவருடைய ஒரு உரிமையையும் பாசத்தையும் பாருங்க. நேர அவன் எந்த வீட்டில் இருக்கிறானோ அந்த வீட்டில் போய் இவர் திருவடி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வீட்டில் போய் கோவர்தனா கோவர்தனா கோவர்தனான்னு கதவை அடிச்சார். இந்த குரல் கேட்டதுமே அவனுக்கு அடிக்கடி கேட்டிருக்கிற குரலே அவன் சித்தத்தை பவித்திரமாக்கி விடுத்து. ஒரு பயம் உண்டாயிடுத்து. உரிமையோடு இங்க வந்து என்னை யார் கூப்பிடுறது என்று நினைச்சேன். கதவை தடுமாறின்தான் கதவை திறந்துண்டு வரா. அவனுடைய வேசியும் கூட வராள். கதவை திறந்துன்னு இப்படி வந்து பார்த்தானோ இல்லையோ, அவன் எதிர்பார்க்காதபடி மகாத்மாவனுடைய தரிசனம் கிடைச்சதும் காலில் விழுந்தான். குமரி குமரி அழ. சுவாதீனமா அவனை கையில பிடிச்சுண்டார். என்னமா இந்த புத்தி உனக்கு வந்தது? எப்படி உனக்கு இந்த புத்தி வந்தது என்று அவனை மிரட்டிய அதட்டிய அவனை அழைச்சென்று போகும் பொழுது இந்த வேசியும் சுவாமியினுடைய காலில் விழுந்து அவளும் கதறி அழறாள். அவளுக்கும் நல்ல புத்தி சொல்லிவிட்டு இவனை கோவர்தனனை இழுத்துன்னு வந்து நேர அவனுடைய பத்தினி கிட்ட ஒப்படைச்சு தானும் ஒரு மாசம் கூட அங்கேயே இருந்து இவனுக்கு மறுபடியும் அவன் துர்மார்க்கத்துல புத்தி போகாம அவனோட கூட சத்சங்கம் நடத்தி அவனை வாழ வச்சுட்டு கிளம்பி போறார் என்று ஒரு சரித்திரம். இந்த விஷ்ணுதாசர் பண்ணின சாகித்யங்கள் இன்னைக்கும் இருக்கு, கீர்த்தனங்கள். விஷ்ணுதாசருக்கு என்ன தல பொறுப்பு இங்கே அவசியம்? இதான் சாதவோ தீனவத்சலாகா என்று சாதுக்கள் தீன தயாளுகள். சாதுக்களுடைய கிருபை அவ்வியாஜமான கிருபை. இந்த சாதுக்கள் தன்னை ஆசிரித ஜனங்களை விடமாட்டார்கள். முதல் சத்சங்கத்தினால் ஒரு மனுஷனுக்கு அடிப்படை விவேகம் உண்டாகிறது. மார்க்கம் தவறினா கூட திருந்துறான். அடிப்படை விவேகம் உண்டாகிறது. இந்த அடிப்படை விவேகம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் உலக வாழ்க்கைக்கே உதவாதன்னா போயிடுவான். அப்புறம் அவன் பாரமார்த்திக வாழ்க்கைங்கிறது அப்புறம் வரும். எல்லாரும் நினைச்சுப்பா சத்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டார் ஏதோ மோட்ச மார்க்கத்துக்கு வழி தேடிக்கிறாள் ஆக்கும் என்று நினைச்சுப்பாள். சில பேர் பரியாசம் கூட பண்ணுவா. சில பேர் எதுக்குடா அதுக்கு போறேன்னு கூட கேட்பா தன் பிள்ளைகளை. ஆனால் அடிப்படையிலேருந்தே சத்சங்கத்துக்கு வந்தா இங்க என்ன கேட்க போறா? ராமாயணத்துல மாத்ருபக்தி பித்ருபக்தி சத்திய நிஷ்டை தர்ம நிஷ்டை இதுதானே இங்க வர்றது. இங்க வந்து மாத்ரு பித்ரு பக்தி அந்த குழந்தை மனசுலயே கேட்டுவிட்டான். ஆனால் அப்போ தனக்கு அப்பா அம்மாட்டுக்கு அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியவில்லையோ அந்த பிள்ளைக்கு. நீ ஏண்டா போறே அப்படின்னு போகிற காலத்துல தடுத்து விட்டாளானால் அந்த அப்பா அம்மா, அப்புறம் அவன் தடியனா போன பிறகு தனக்கு சொன்னதை கேட்கணும்னு அதே அப்பா அம்மா ஆசைப்படும் பொழுது அவனுக்கு தெரியாத போயிடுறது அந்த தர்மம். அவனுக்கு தெரியாதபடி போயிடுறது. அந்த சம்ஸ்காரம் வரணும் இல்லையோ. அதனால தர்மசாஸ்திரங்களான இந்த கிரந்தங்கள்லாம் மனுஷனுக்கு முதல் வாழ்க்கையில வேண்டிய பண்பை காப்பாத்துறதுக்காக தான், மனுஷனை மனுஷனா வைக்கிறதுக்காக. மர்த்தியாவதாரஸ்திக மர்த்திய சிக்ஷணம் அப்படின்னு ஸ்ரீபாகவதத்துல சொன்னார். மனுஷனை மனுஷனா வைக்கிறதுக்காக தான் ராமாவதாரமே. அதுக்கு சத்சங்கம் தான் அடிப்படையா இருக்கு. சத்சங்கத்துல வந்து சித்த காது கொடுத்தோமானால் அப்போ இதுல உள்ள ரசம் தானே புரியறது. அப்புறம் ஒவ்வொருத்தனுக்கும் ராமனை போல தான் இருக்கணுங்கிற ஆசை வந்துடாதோ. பினு சத்சங்க விவேகன ஹோஜி ராம கிருபா பினு சுலபன சோஜி. ஆனா நம்ம சத்சங்கம்ங்கிறது ராம கிருபை இல்லாத போனால் சுலபம் இல்லை அப்படின்னு சொல்றா. எந்த ஒரு ஜீவனை தனக்கு எடுத்துக்கணும்னு பகவான் நினைக்கிறானோ அவன் ஜீவனுக்கு தான் சத்சங்கத்தை கொடுக்குறா. ராம கிருபா பினு சுலபன சோஜி. எல்லாம் பகவானுடைய கிருபை பகவானுடைய கிருபை அப்படின்னு நான் ஆஸ்திகால் சொல்லுவா. நிறைய தனம் கிடைச்சாலும் பகவானுடைய கிருப்பதான், தானியம் கிடைச்சாலும் பகவானுடைய கிருப்பதான், உடம்புக்கு தகுந்த ஆரோக்கியம் இருந்தாலும், ஒரு நல்ல பதவி கிடைச்சாலும், அனுகூலமான அழகான பத்னி இருந்தாலும், நல்ல குழந்தைகள் இருந்தாலும், ஸ்திரமான வீடு இருந்தாலும் எல்லாம் பகவானுடைய கிருப்பைன்னு தான் சொல்லுவோம். பகவானுடைய கிருப்பை க்ஷேமமா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவோம்.
ஆனால் இம்மட்டிலும் பகவானுடைய கிருபை முடிஞ்சுடல. பகவான் நமக்கு ஆயுள், ஆரோக்கியம், தனம், சௌபாகியம், பத்னி எத்த கொடுத்தும் ஆனால் சத்சங்கம்ங்கிறது நமக்கு கொடுக்கலையானால் கிருபையே பண்ணலேன்னு நிச்சயமா சொல்லலாம். கிருபையே பண்ணலேன்னு சொல்லலாம். இது யார் பிரமாணம்னா ராவணன் தான். ராவணனை போல பெருமையாக உலக வாழ்க்கையில் இருந்தவன் இன்னும் கிடையாது. ராவணன் மகாபல பராக்கிரமசாலி, கைலாசத்தையே தூக்கிறவன், அப்பேற்பட்ட பலம் உடையவன், இந்திரனையே புறமுகிட்டு ஓடும்படியா செய்யக்கூடியவன், அப்பேற்பட்ட பராக்கிரமம் உடையவன். பலபராக்கிரமம் ஈடு இணை இல்லாதது. அவனுடைய ஐஸ்வர்யம் அப்படின்னு எடுத்துட்டோமானால் யாகி சுந்தரகாண்டத்துல சொல்றார், யாகி வைஷ்ணவனே லட்சுமிகின்னு குபேரனுடைய சம்பத்தை வீட்டுல கொண்டு வச்சிருக்கிறான், இந்திரனுடைய சம்பத்தை வீட்டுல கொண்டு வச்சிருக்கிறான். இந்திரன் குபேரன் எல்லாம் தரித்திரனா போயிட்டான் ராவணன் காலத்துல. அவ்வளவு ஐஸ்வர்யமும் இவன் கையில இருக்கு. பணம்னு சொன்னோமானால், ஆள்கட்டு அப்படின்னு சொன்னோமானால் முதல் புத்திரன் இந்திரஜித்து, அப்புறம் ஒவ்வொருத்தனும் சூரிய சத்ரு, ஒவ்வொருத்தனும் மகாபலம் பொருந்தியவனான மகோதரன், மகாபார்சுரன், அகம்பனன், பிரகஸ்தன், ஒவ்வொருத்தனும் மகாபலம் பொருந்திய ஒரு ஆள்கட். அவன் இருக்கிற இடத்துக்கு உள்ள தற்காப்பு அப்படின்னு சொன்னோமானால் சமுத்திரமே அகழியாருக்கு ஜலதுர்க்கம். சுவேல பர்வதத்தின் உச்சியில கோட்டை கிரிதுர்க்கம். இத்தகைய ஒரு துர்க்கத்துல அமைஞ்சிருக்கிறான் அவன். பத்னி அப்படின்னு சொன்னோமானால் சாட்சாத் ஹனுமான் வந்து பார்த்து இவள் சீதையோ அப்படின்னு நினைக்கும்படியான அழகும் கற்பும் உடையவளான மந்தோதரி அவனுக்கு பத்னி. அவனுக்கு என்ன குறைச்சல்? சகோதரன் சொன்னோமானால் மகாபலம் உடைய கும்பகர்ணன் சகோதரன். அத்தகைய சகோதரன், அத்தகைய மனைவி, அத்தகைய புத்திரன், அத்தகைய பலபராக்கிரமம், அத்தகைய ஆள்கட்டு, அத்தகைய ராஜ்யம், அத்தகைய சௌக்கியம், இவ்வளவு நிரம்பி அவனை யார் கொல்ல போறான்னு தெரியல. அப்பேற்பட்ட ஆயுள் இவ்வளவையும் கொடுத்து ஒன்னே ஒண்ணு மட்டிலும் அவனுக்கு சைஃபர். இக சந்தோ நவாசந்தி சதோவா நானுவர்த்தசே ததாகி விபரீதாதே புத்திராச்சாரவர்ஜிதா. சீதை சொல்றாள் ராவணனை பார்த்து, சத்சங்கம்ங்கிறது உனக்கு இல்லையேப்பா என்று சொல்ற. சத்சங்கம்ங்கிறது ஒண்ணு இல்லை அவனுக்கு. அதை மட்டும் பகவான் கொடுக்கல அவனுக்கு. அதுக்கு புண்ணியம் பண்ணல அவன், அதுக்கு தபசு பண்ணல. இவ்வளவு இருந்தும் சத்சங்கம் இல்லையே அவனுக்கு. ஆனால் இப்ப கஷ்கிந்தா காண்ட ஆரம்பம். இங்க ஒரு వ్యక్తిயை வைக்கிறார். இவனுக்கு என்ன நாள், இவனுக்கு சொத்து சுதந்திரம் எல்லாம் போயிடுச்சு. இவன் சகோதரன் கும்பகர்ணன் மாதிரி இல்லை, இவன் சகோதரன் இவனை அடிச்சு விரட்டி விட்டான். வாலி அடிச்சு விரட்டி விட்டான். தங்குறதுக்கு வீடு கிடையாது இவனுக்கு, திங்குறதுக்கு சோறு கிடையாது. இவனுக்கு ஒரு பத்தினி இருந்தா அவ எங்க இருக்கான்னு தெரியல, ஓடி போயிட்டாலோ எங்க இருக்காளோ தெரியல இவனுக்கு. இவன் சம்பந்தப்பட்ட வரையிலும் இவன் தான் அவளை விட்டுட்டு வந்துட்டானோ. இவனுக்கு ருமாங்கிற ஒரு பத்தினி இருக்கிறதா ஞாபகம் மட்டும் இருந்துருக்கு சுக்ரீவனுக்கு. வேற புத்திரனும் இல்லை, மனைவி இல்லை, புத்திரன் இல்லை, பந்துக்கள் இல்லை, இவனுக்கு ஆதரவுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை, கை செலவுக்கு பணம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை. தப்பி தவறி கொஞ்சம் காத்தாடிட்டு இப்படி வருவோம்னு சொன்னா வழியில பார்த்தானா வாலி அடிச்சு விடுவோம். அதனாலே அந்த குகைக்குள்ளேயே முடங்கி கடக்க வேண்டியதான். இந்த நிலையில இருக்கிறான் இவன். துர்பாகியத்தினுடைய எல்லை சுக்ரீவன், சௌபாகியத்தினுடைய எல்லை ராவணன். அப்படிதானா? அந்த ராவணனுக்கு பெரிய துர்பாகியம் சொல்லிட்டேனே, சத்சங்கம் இல்லேன்னு. இந்த மாதிரி ஆள் இந்த சுக்ரீவனுக்கு ஒரே ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுத்திருக்கிறார், ஹனுமானுடைய ஸ்நேகம். இவனுக்கு சத்சங்கம்ங்கிறது கொடுத்திருக்கு. ஒன்னு இல்லை இவனுக்கு, சத்சங்கம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. இவன் எப்ப பொழுதெல்லாம் வாழ்க்கையில அலுப்பு அடைஞ்சு திணறி உட்காருவனோ அப்பொழுதெல்லாம் ஹனுமான் வருவார். சுக்ரீவனை மகாராஜான்னு கூப்பிடுவார். சுக்ரீவன் தலை குனிஞ்சுப்பான். ஏன் வைக்கப்படுறேன், நீ மகாராஜனா ஆக போறியா இல்லையா பார் அப்படிம்பார் ஹனுமான். ஒரு நாளைக்கு நீ மகாராஜனா ஆக போற பார் அப்படிம்பார் ஹனுமான். சொப்பனத்துல கூட இவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஹனுமானுடைய சுபாவத்தை பாருங்கோ. அவர் பெரிய ராஜ்யத்துல கேசரிங்கிற மகாராஜாவனுடைய புத்திரர். அவர் ஏகபுத்திரர், பெரிய ராஜ்யம் இருக்கு அவருக்கு. அங்க இருந்துட்டு இருந்தாங்கன்னா ராஜசுகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கலாம்.
இங்க வந்த இடத்திலையும் பாருங்க, அவருக்கு சஜாதியும் சுக்ரீவனும் தான் வாலியும் தான். யாருமே 10 காசு உடையவங்கிட்ட தான் ஸ்நேகம் பண்ணிப்பான். சுக்ரீவன் மாதிரி ஆள் பழைய சிநேகிதனா இருந்தாலும் கூட நீ யாருடான்னு விடுவான். ஏனால் அப்புறம் நம்மகிட்டையும் சாப்பிட வந்துடுவனோன்னு நினைப்பான். ஆனால் ஹனுமானுடைய சுபாவம் இது மாதிரி ஆளெல்லாம் ரொம்ப பிடிக்குமா அவருக்கு கிஷ்கிந்தையிலேயே ஒரு பங்களா இருக்கு. அந்த கிஷ்கிந்தில போய் தன் பங்களாவிலையும் அவர் தங்கல, தன்னுடைய சொந்த அரண்மனையில அப்பாவோட கூடவும் இல்லை. இந்த சுக்ரீவனுடைய பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு சுக்ரீவனுக்கு ஆறுதலாக என்ன பேசிட்டு இருந்தாருன்னு இப்ப தெரியல எனக்கு. இனிமேதான் ராமசுவாமியினுடைய ஸ்நேகம் அவருக்கு கிடைக்க போறது. ஏதோ பேசி சமாதானம் பண்ணி கொண்டு கவனப்படாதே உனக்கு க்ஷேமகாலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையோ ஹனுமான். ஹனுமத் கிருபையினாலே அந்த சுக்ரீவனுக்கு ஸ்ரீராம சக்கியம் ஏற்பட்டு ராமருடைய கைங்கரியம் ஏற்பட்டு கிருதஜனான அந்த சுக்ரீவனுக்கு கிருதஜனான ராமபிரானாலே அவனுக்கு செய்ய வேண்டிய பெரிய பரமோபகாரமான கிஷ்கிந்தா ராஜ்யமே கிடைச்சு, தாரை ருமாங்கிற பத்னி கிடைச்சு, அங்குதன்கிற புத்திரன் கிடைச்சு, அளவு கிடந்த வானர சைன்யம் கிடைச்சு, இவ்வளவுக்கும் மேலகா ராம சேவை கிடைச்சு, அவனும் ஒரு உலகத்திலே சுக்ரீவ மகாராஜன் ராமருடைய சகா என்று ராமன் அவனுக்கு கை கொடுத்து பக்கத்துல உட்கார வச்சுக்கும்படியான ஒரு பெருமை மதிப்பில்லாதவனுக்கு பிராப்தமாச்சு. ஒரு மதிப்பு இல்லாம இருந்த சுக்ரீவனுக்கு அத்தகைய ஒரு மதிப்பு ராமருக்கு சம அந்தஸ்துல உட்காரும்படியாக அப்பேற்பட்ட ஒரு மதிப்பு ஹனுமத் கிருபையால கிடை